பட்டினத்தாரின் பூர்வீகம் காவிரிப்பூம்பட்டினம். இவரது இயற்பெயர் திருவேண்காடார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவரது பெயர் மருதவாணன். சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். தன்னை போன்று தன் மகனையும் வணிகத்தில் ஈடுபடுத்தினார். தனது மகனை மிகப்பெரிய வணிகராக ஆக்கி புகழ்பெற செய்ய வேண்டும் என்று விரும்பினார். வெளிநாடுகளுக்கு கப்பலில் சென்று வியாபாரம் செய்வதையும் கற்றுக் கொடுத்தார். அப்படி ஒரு தடவை வியாபாரம் செய்வதற்காக கப்பலில் மருதவாணன் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தார். குறிப்பிட்ட நாளில் அவர் காவிரிப்பூம்பட்டினத்திற்கு திரும்பி வருவதாக தகவல் வந்தது. தனது மகன் கப்பல் நிறைய பொன் பொருட்களுடன் பெரும் செல்வந்தராக திரும்பி வருவான் என்று திருவேண்காடார் நினைத்தார். மருதவாணன் காவிரிப்பூம்பட்டினத்தை வந்தடைந்ததும் திருவேண்காடாரின் ஆவல் அதிகரித்தது. கப்பலில் என்னவெல்லாம் தனது மகன் கொண்டு வந்திருக்கிறான் என்று ஆய்வு செய்தார். ஆனால் கப்பல் முழுக்க தவிடும் வரட்டியும் தான் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. திருவேண்காடார் அடைந்த கோபத்திற்கு அளவே இல்லை. கோபத்துடன் வீட்டிற்கு வந்தார். வீட்டில் மருதவாணன் ஒரே ஒரு சிறிய பெட்டியை மட்டும் கொண்டு வந்திருந்தார். அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் ஒரு பனை ஓலை இருந்தது. அந்த பனை ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது. காதற்ற ஊசி எவ்வாறு பயன்படாதோ அதுபோன்று உயிரற்ற மனிதனும் பயன்பட மாட்டார். அதை படித்ததும் திருவேண்காடாருக்கு இந்த உலகில் வாழ்வியல் தத்துவம் புரிய ஆரம்பித்தது. பல 1000 கோடி மதிப்புள்ள சொத்து சுகம் அனைத்தையும் அவர் உதறி தள்ளினார். தனது ஆடம்பர மாளிகையை விட்டு வெளியேறினார். அதே வேகத்தில் துறவியாகவும் மாறினார். அன்று முதல் அவர் பெயர் திருவேண்காடார் என்பது மறைந்து பட்டினத்தார் என்று மாறியது. அவர் சிவபெருமானிடம் தனக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார். அப்போது இறைவன், எந்த இடத்தில் உனக்கு பேய் கரும்பு இனிக்கிறதோ அங்கு உனக்கு முக்தி என்று அருள் புரிந்தார். பட்டினத்தாரும் அதை ஏற்று தமிழகம் முழுவதும் தல யாத்திரை செய்தார். திருவொற்றியூர் தலத்துக்கு வந்தபோதுதான் அவருக்கு பேய் கரும்பு இனித்தது. எனவே திருவொற்றியூரில் ஜீவ சமாதி அடைந்தார். வியாழக்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகிறார்கள்.